பார்த்து இப்படியா வேற எதுவும் செய்ய பிடிக்கல. சரி ஒரு ஷாப்பிங் ஹால் குட்டியா காமிச்சிடலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். ஹே காய்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகஸ் டிலைட். இன்னைக்கு வீடியோ வந்துட்டு கார்த்திகை தீபம் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. கூடவே வந்து தேனியில் எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க கிளாத்திங்க்கு. ஸோ அது எல்லாமே உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை தீபம்க்கு பிஃபோர் 2 டேஸாவே வந்து ரெயின் வந்து நான் ஸ்டாப்பா தேனியில இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ கார்த்திகை தீபம் அப்போ திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பணும். போறப்போ தான் வந்துட்டு இங்க லிச்சா சில்க்ஸ்ல இருந்து கிளாத்திங் எக்ஸிபிஷன் வந்து போட்டிருக்கதா வந்து சொன்னாங்க. அப்படியே வந்து வண்டி வந்து திருப்பியாச்சு, எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களோட ஓன் மேனுஃபேக்சர் அப்படின்றனால பிரைசஸ் எல்லாமே ரொம்ப சீப்பஸ்டா தான் இருந்துச்சு, வித் குட் குவாலிட்டியோட. கிட்ஸுக்குலாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டே 49ல இருந்து அரௌண்ட் 300க்குள்ளதான் வந்து அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. இன்டர்வியூருக்கு ஏத்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் என்னால பார்க்கவே முடியல. எல்லாமே வந்து சீல்லெஸ் தான் மேக்ஸிமம் கொடுத்திருந்தாங்க. பட் என்ன இதுல ஒரு மைனஸ் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே இதுக்குள்ள கொலாப்ஸ் பண்ணி போட்டு வச்சிருந்தாங்க. நம்ம தேடி தேடி சைசஸ் எல்லாம் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கு. அது ஒண்ணு மட்டும் தான். பட் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நல்லா அப்படின்னு சொன்னா சூப்பரான வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கிட்ஸுக்கு எல்லாம் வந்து எடுத்துட்டு வரலாம். போத் மென் அண்ட் உமன்ஸ்க்குமே வந்துட்டு நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. நமக்கு வந்து டாப்ஸ், லெகின்ஸ், ஜெகின், ஜீன்ஸ் எல்லாம் கூட நல்ல குவாலிட்டியில வந்து கொடுத்திருந்தாங்க. அங்க போயிட்டோம் அப்படின்னா நமக்கு டைம் தான் வேணும்னு நினைக்கிறேன், அவ்வளோ இருந்துச்சு. ட்ரெஸ்ஸஸ் மட்டும் கிடையாது, சோஃபா கவர்ஸ், பில்லோ கவர், சோஃபா ரக்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்க நிறைய கலெக்ஷன் வந்து வச்சிருந்தாங்க. இந்த சோஃபா ரக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் பிரைஸை விடவே கம்மியா தான் வந்து இருந்துச்சு. நாங்க போயிருந்த டைம்ல தான் இந்த மேட்ஸ் எல்லாமே வந்துட்டு நியூ பேக்கேஜ் எல்லாம் வந்து எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. சோ நாங்க அதுல இருந்து 2-3 மேட்ஸ் எல்லாம் வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் நாங்க இங்க என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன் வித் பிரைஸோட. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா வீடியோ வந்து ஃபுல்லா கண்டினியூவா பாருங்க. அந்த எக்ஸிபிஷன் போயிட்டு கொஞ்சம் சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. எல்லாமே முடிச்சுட்டு ஈவினிங் இப்போ வந்துட்டு பரணி தீபம் போடுறதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த இயர் பரணி தீபம் வந்து நம்ம ஏத்துறதுக்கு இந்த தட்டு வந்து நியூவா வாங்கியிருந்தேன் பித்தளையில. கூடவே வந்துட்டு இந்த குட்டி குட்டி தட்டு வந்து ஒரு 4 பீஸ் வந்து வாங்கியிருந்தேன். எல்லா வருஷமே கார்த்திகை தீபம் அப்போ புதுசா வந்து விளக்கு வந்து நான் வாங்கி ஆட் பண்ணிக்கிறது வழக்கம் இருக்கு. ஸோ இந்த வருஷம் அப்படி வாங்குறப்பதான் தட்டும் புதுசா நம்ம வாங்கிடலாம் பரணி தீபம்க்கு அப்படின்னு சொல்லி தான் வாங்கினது. கூடவே வந்து இது ஒரு மெமரிஸா எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வாங்கினேன். பிகாஸ் வந்து பாப்பாவோட நட்சத்திரம் வந்து பரணி. ஸோ அதனால அவங்க நட்சத்திரம் அன்னைக்கு இந்த தீபம் வந்து நம்ம புதுசா தட்டு வாங்கி ஏத்துனா ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் நமக்கு வீடியோல அப்படின்றதுக்காக தான் மெயினா வந்து நான் வாங்கிட்டே வந்தேன் இது போயிட்டு. அண்ட் இந்த விளக்கு தான் வந்துட்டு நியூவா நான் ஆட் பண்றதுக்காக வாங்கினேன். 6 பீஸ் தான் வந்து என்னால வாங்க முடிஞ்சு. ரெயின் வந்து பயங்கரமா இருந்தனால என்ன பெருசா வந்து பர்ச்சேஸே பண்ண முடியல. இது வந்துட்டு சிங்கிள் பீஸ் வந்து 10 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. இதோட குவாலிட்டி, ஃபினிஷிங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா குழியாவும் இருந்துச்சு. நம்ம எண்ணெல்லாம் ஊத்துறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு 6 பீஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்காக நான் பண்ண பர்ச்சேஸ் வந்து இதுதான்.
நீங்க பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து அதே சுடியிலே தான் வந்துட்டு கடகடன்னு வந்து விளக்கு வந்து நான் ஏத்திருப்பேன். அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் டக் டக்குன்னு பண்ணி. ஸோ ஏன்னா எனக்கு பீரியட் டைம் அப்படின்றனால எனக்கு அப்பவே டயர்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்ப வேணாலும் நமக்கு வந்து பீரியட்ஸ் ஆயிரும். அதுக்குள்ள இந்த பரணி தீபத்தையாவது எப்படியாவது ஏத்திடணும் அப்படின்றதுக்காக தான் நான் கடகடன்னு அவ்வளோ ஒர்க்கையும் பார்த்து முடிச்சுட்டேன். கூடவே உங்க கூட இன்னொன்னு ஷேர் பண்ணிக்கணும். பாப்பா வந்து இந்த மாதிரி தான் மேக்சிமம் வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து ப்ளே பண்ணிட்டே இருப்பாங்க. 2 பவுல் ஏதாவது நம்ம சாப்பிட கொடுத்தோம்னா இன்னொரு பவுல் எக்ஸ்ட்ரா வாங்கி அதுல வந்து மாத்தி மாத்தி விளையாடுறது, முக்கியமா தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து மாத்தி மாத்தி ஊத்தி விளையாடுறது. சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இப்படி பண்றப்போ நம்ம கண்டிப்பா கோவமே படக்கூடாது. இது வந்து ஒரு சூப்பரான பிரெயின் ஆக்டிவிட்டி. சோ அதனால வந்து நீங்க கோவப்படாதீங்க உங்க குழந்தைங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் ஆயிடுச்சு. கார்த்திகை தீபம் போடுறதுக்காக எல்லாமே வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு வீட்டுல. அண்ட் நான் வந்து இப்ப வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவே போறது இல்ல. இந்த வீடியோ ஃபுல்லா இனிமேல் நீங்க வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் மாமனாரை தான் பார்க்க போறீங்க. சோ அவங்க தான் வந்துட்டு நான் சொல்ல ஒவ்வொன்னா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அகல் விளக்கு அடியில வந்துட்டு நம்ம தட்டு வைக்கலாம், இல்லாட்டி வெற்றிலை வாழையிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ நம்ம வீட்டுல வந்து வெற்றிலை வந்து நல்லா தளிச்சிருந்துச்சு. அதனால வந்து மாமா வந்து இப்ப அதை கட் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்சிமம் எல்லார் வீட்லயுமே வந்துட்டு லைவ் ஜோதி டிவில நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு விளக்கு வந்து போடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளும் அப்படிதான் வந்து பண்ணோம். அப்படி ஃபுல்லாக தூவி விட்டுருங்க. இது ஃபுல்லா கவர் ஆகணும். இந்த மாதிரி குட்டி குட்டி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் கொடுக்க ஹஸ்பண்டும் மாமனாரும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. கண்டினியூஸா ரெயின் இருந்துட்டே இருந்தனால அந்த இடமே ரொம்ப ஈரமா இருந்துச்சு. இருந்தாலும் வந்துட்டு சிம்பிளா ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து கார்த்திகை தீபம்க்கு வந்து நாங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். நல்லா இருக்கு. கார்த்திகை தீபம் அன்னைக்கு மல்லிகைப்பூ இந்த மாதிரி கொத்து விளக்குக்கெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து பூ வாங்கவே முடியல. ரெயினும் கண்டினியூஸா இருந்துட்டு இருந்துச்சு. ஹஸ்பண்டுக்கு ஒர்க் இருந்தனால சோ ப்ரீவியஸ் டேஸ்ல நான் வாங்கியிருந்த பூலாம் ஃப்ரிட்ஜ்ல இருந்துச்சு. அதை வச்சுதான் வந்துட்டு சிம்பிளா டெக்கரேட் பண்ணி எங்க வீடு செம்பருத்தி பூ இருந்துச்சு. அதை தான் வந்து குத்து விளக்குக்கு மேல வந்து மாமா வச்சு விட்டாங்க. சோ இப்படிதான் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து எங்களோட கார்த்திகை தீபம் வந்து போச்சு. அரோகரா அரோகரா. எனக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்றது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹாப்பியா ஒவ்வொன்றும் சின்ன சின்னதா பார்த்து நான் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இந்த டைம் வந்து அது முடியலன்னு சொல்லிட்டு லைட்டா ஃபீலிங் இருக்கதான் செஞ்சுச்சு. அண்ட் ஒரு சில டெக்கரேஷன் ஐடியாஸ் கூட நான் கார்த்திகை தீபம் அன்னைக்கு பண்றதுக்கு யோசிச்சு வச்சிருந்தேன். வச்சுட்டு வந்துட்டு இதெல்லாம் வந்து எங்களால வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது இந்த டைம். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்.
எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் வந்து என்னோட நெய்பர் அக்கா வீட்டுக்கு வந்து போயிட்டோம். அங்கே வந்து குட்டி பசங்க மாடியில் வந்து கிராக்கர்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து அங்கே போனாலே செம்ம ஜாலியாகிடும், அங்கேருந்து வர மனசே இருக்காது. ஸோ அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோம். எனக்கு அந்த பசங்களை பாக்குறப்போ என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. தீபாவளி அப்போவே வந்து கார்த்திகை தீபமுக்கும் சேர்த்து கிராக்கர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். அந்த பசங்களும் அதே மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க கிராக்கர்ஸ் எல்லாம் போட்டு. இப்படி சுத்து, இப்படி சுத்து, இப்படி சுத்து, இப்படியா? இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு. 2 days கண்டினியூஸா செம்ம ரெயின் தேனியில பயங்கர ஜில்லுன்னு இருக்கு. செம்ம கூலிங்கா மாறிடுச்சு வீடேவும். ஸோ எந்த வேலையுமே செய்ய பிடிக்கல. சரி ஒரு ஷாப்பிங் ஹால் குட்டியாக காமிச்சிடலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பிகினிங்லேயே பார்த்துருப்பீங்க. லிஷா ஃபேஷனில் இருந்து ட்ரெஸ் எக்ஸிபிஷன்லாம் போட்டிருக்காங்க. ட்ரெஸ் மட்டும் கிடையாது, எல்லா கிளாத்திங்குமே வந்துட்டு வீட்டுக்கு தேவையான மேட்டு, பெட்ஷீட்டு அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு A to Z வந்துட்டு கிளாத்திங்கில் வந்து போட்டிருக்காங்க எக்ஸிபிஷன். ஸோ அதுக்கு போயிருந்தோம். அதில் நாங்கள் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட நான் குயிக்காக ஷேர் பண்ணிடுறேன். எத்தனை டேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு கன்ஃபார்மாக. அதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் அப்படின்னா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நிறைய சூப்பரா நீங்க வந்துட்டு அள்ளிட்டு வந்துடலாம். முக்கியமா வந்து கிட்ஸுக்கு தான் வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. குவாலிட்டியுமே ஓகே, அந்த பிரைஸ்க்கு ஓகேவா தான் இருந்துச்சு. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸு. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன் வியர் அந்த மாதிரிலாம் நம்ம போட முடியாது, பட் டெய்லி வியருக்கு வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு நான் குயிக்காக காமிச்சிடுறேன் பாருங்கள். பாப்பாவுக்கு தான் வந்துட்டு நிறைய அண்டர் கேர்ஸ் வந்து நாங்கள் வாங்கினோம். ஸோ இந்த மாதிரி ஸோ பாப்பாவுக்கு இந்த மாதிரி அண்டர்வியர் தான் நிறையா வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பிரிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டியுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஈச் வந்து 25 rupees தான். ஸோ இந்த பேட்டர்ன் ஒன்று, இந்த ஸ்ட்ரைப்ஸ் மாடல், அதிலே பிங்க்கு. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ எல்லாமே கொலாப்ஸ் பண்ணி அப்படி தான் வச்சுருப்பாங்க. நம்ம தான் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சர்ச் பண்ணோம் அப்படின்னா நல்ல நல்ல கிளாத்திங்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம். கொஞ்சம் டைம் மட்டும் அதுக்கு வந்து நம்ம ஒதுக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பிரிண்டில் ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதோட இது மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் குட்டீஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த பிரிண்ட் வச்சு கீழே வந்து ஃப்ரில் வச்ச மாதிரி 2 வாங்கினேன். இதுவுமே ஈச் வந்துட்டு 25 rupees தான். ஸோ நான் காமிச்ச எல்லாமே இது ஃபுல்லாகவே வந்துட்டு 25 rupees. இதுலேயே 3/4 இருக்கிறது வந்து 29 rupees. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கலெக்ஷன்ஸ்லாம் இல்லை, அதனால இந்த கலர் நல்லா இருந்தனால நான் வந்து இது 3 மட்டும் வாங்கினேன் பாப்பாவுக்கு. இந்த மாதிரி பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாப்பா சைஸை விட கொஞ்சம் பெருசாக தான் நான் வாங்கியிருக்கேன், கொஞ்சம் வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிரிண்டட் பேண்ட் வந்து 40 rupees. ஸோ அதிலே வந்துட்டு இந்த மாதிரி ரெயின்போ வாங்கினேன். இதில் வந்து ஒரு 5 பீஸ் வாங்கியிருக்கேன். இந்த டிஷர்ட் வந்து 99 rupees. ஸோ சீவ்லெஸ் தான் இருந்துச்சு மேக்ஸிமம். இந்த வின்டர் சீசனுக்கு மாதிரி ஃபுல் ஹேண்ட் வச்சுலாம் பார்த்தேன், அது அந்த அளவுக்கு வந்து இல்லை பெருசாக இந்த மாதிரி கலெக்ஷனில். ஸோ நான் வந்து இந்த இது வாங்கிக்கிட்டேன். சம்மரில் கூட வியர் பண்ணிக்கலாம்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். வந்து 99 rupees. அதுக்கப்புறம் இந்த பிரிண்ட் வச்சு இது வந்து 49 rupeesன்னு போட்டிருக்காங்க. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது 49 rupees. ஸோ இது போட்டு கீழே வந்து ஒரு ஜீன் வியர் பண்ணால் சூப்பராக இருக்கும் பாப்பாவுக்கு. ஸோ இந்த மாதிரி ரேம்பர்ஸ் பாப்பாவுக்கு ஃபுல் ஹேண்ட் வச்சு வாங்கினேன். இது ஒன்று தான் வின்டருக்கு இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மேக்ஸிமம் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. பட் ஓகே, இந்த ப்ரைஸ்க்கு வந்து இப்படி தான் கொடுப்பாங்க. டாப்ஸ்லாம் அவங்க எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. அங்கே நிறைய கலெக்ஷன் இருக்குது.
ஆனால் எல்லாமே வந்துட்டு இந்த பாப்கார்ன் மெட்டீரியல்னு சொல்லிட்டு இப்போ வருது இல்லை, அந்த மாதிரி டாப்ஸ் தான் வச்சுருக்காங்க. எல்லா டாப்ஸுமே 100, 149 இந்த மாதிரி ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸ் தான் இருக்குது. பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் பாப்கார்ன் மெட்டீரியலே வந்து அந்தளவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால நான் வந்து டாப்ஸ் கலெக்ஷனில் எதுவுமே வாங்கலை. பெலாசோ பேண்ட்ஸு, லெகின்ஸு, ஜெக்கின்ஸ் இதெல்லாம் சூப்பராக தான் வச்சுருந்தாங்க. நான் வந்து வீட்டுக்கு வியர் பண்ணுற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி பெலாசோ பேண்ட், இந்த மாதிரி பெலாசோ பேண்ட். இந்த பெலாசோ பேண்டோட ப்ரைஸ் வந்து 129. ஸோ இதில் ஃபிட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது நம்ம நார்மலாகவே டாப்ஸ் போட்டு கூட வியர் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கு. இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பர். இது வந்து 199 இதோட ப்ரைஸ். இந்த மாதிரி டாட் டிசைன் மாதிரி போட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி டிசைன் நமக்கு ஆங்கிளில் வந்து வரும். ஸோ இந்த பேண்ட் வந்து 2 கலரில் வாங்கினேன். ஒன்று வந்து பிளாக், இன்னொன்று வந்து ஆஷ் கலர். எனக்கு வந்து ஒரு டாப்ஸ்க்கு வந்து ஆஷ் கலர் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால ஆஷ் கலரில் வாங்கியிருக்கேன். இது வந்து பாக்கெட்டோட வரும், நல்லாயிருக்கும். ஸோ வித் பாக்கெட்டோட இருக்கும். பாக்கெட்டோட கீழே நமக்கு ஆங்கிளில் வந்துட்டு இந்த மாடல் வந்து வரும். ஸோ இதோட ப்ரைஸு 199. அப்புறம் வீட்டுக்கு தேவையான பெட்ஷீட்ஸு, அப்புறம் பில்லோ கவர், ஸ்க்ரீனு, சோஃபா கவர் இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. மேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்துச்சு. இந்த மேட் வாங்கினேன் நான் வீட்டுக்கு. இது வந்து 129. அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 99 ருபீஸ் தான். ரொம்ப வருது, சூப்பர் குவாலிட்டி. இது 99 ருபீஸ். இந்த கலர் பேட்டர்ன், இந்த கலர் பேட்டர்னில் 1 2 வாங்கினேன். ஈச் வந்து 99 ருபீஸ். அதுக்கப்புறம் இப்போ நான் காட்ட போகிறது ரொம்ப க்யூட்டான மேட்டு, பட்டர்ஃப்ளை மேட்டு. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை மேட் வந்துட்டு 129. ஸோ தட்ஸ் இதுங்க. இதெல்லாம் தான் நான் அந்த லிச்சி ஃபேஷனில் இருக்கிற எக்ஸிபிஷனில் வந்து வாங்கினது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள், நிறைய நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்னுமே வந்துட்டு சோஃபா கவர்லாம் நாங்கள் பார்த்தோம், பட் எங்கள் சோஃபாக்கு வந்து செட் ஆகாது. குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நமக்கு செட் ஆகாது அப்படின்றதுலாம் நான் வாங்கலை. நீங்கள் போனீங்க அப்படின்னா எல்லாமே உங்கள் வீட்டுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். பாய். இது 3rd டே கார்த்திகை தீபம் அன்னைக்கு எடுத்தது. சேம் அதே மணப்பலகையில இருக்கிற ஃபிளவர் எல்லாமே வந்துட்டு இதே மாதிரி டெக்கரேஷனுக்காக தூவி விட்டுட்டு டெக்கரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கேண்டில்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். அது இன்னைக்கு 3rd டே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து மாமா வந்து இப்போ ஏத்த போறாங்க. அப்ப இருக்கிற வெதர் சேஞ்ச் பாத்தீங்கன்னா பயங்கர மோசமா இருந்துச்சு. ஆல்ரெடி ஹஸ்பண்ட்க்கு வந்து ஃபீவரிஷா இருந்துச்சு, பாப்பாக்குமே கோல்டு ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. பட் என்ன பண்றது, என்னால விளக்கு போட முடியல அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எனக்காக. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பி. எல்லார் வீட்லயுமே வந்துட்டு விளக்கு சூப்பரா நீங்க போட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். விளக்கு தானே சாமி கும்பிட்டு போட முடியல, நான் இந்த மாதிரி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் சென்சார் லைட்ஸ் எல்லாம் வீட்டுல இருந்துச்சு, லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தது. ஸோ அதை வந்து நான் அங்கங்க வந்து இது மாதிரி வச்சுட்டு இருந்தேன். நிறையாவது பேட்டரி எல்லாம் போயிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. இருக்கிறத வச்சு அங்கங்க நான் டெக்கரேஷன் பண்றதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா பெருசா வந்து அன்னைக்கு காத்தெல்லாம் ரொம்பலாம் இல்லை, ரொம்ப குளிராதான் இருந்துச்சு வெதரு. இந்த 3 டேஸ்மே ரொம்பவே சூப்பர் அண்ட் பாசிட்டிவா வந்து எனக்கு போச்சு. ஸோ உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல மீட் பண்றேன். எங்க வீட்டு கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய் பாப்பா, பை சொல்லு. Bye. 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 Okay, see you.